Hi everyone, welcome to Technotion channel. போன வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதோட டைப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை ரெண்டு கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. முதல்ல வந்துட்டு டிப்ளாய்மெண்ட் மாடல், நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸ் மாடல். டிப்ளாய்மெண்ட் மாடல்னால் என்ன அப்படின்னா க்ளவுடை எங்கேருந்து டிப்ளாய் பண்ணுறாங்க, அது யார் யாரெலாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து டிப்ளாய்மெண்ட் மாடல். சர்வீஸ் மாடல் அப்படின்னா நம்மளுக்கு க்ளவுட் வந்து என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து சர்வீஸ் மாடல். ஓகேவா? ஸோ டிப்ளாய்மெண்ட் பப்ளிக், ப்ரைவேட், ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. பப்ளிக் க்ளவுட்னால் இன்டர்நெட்டில் இருந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடிகிற க்ளவுட் தான் பப்ளிக் க்ளவுட். இதை ஒரு பப்ளிக் ப்ரொவைடர் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அதில் வந்து நிறைய யூசர்ஸை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பப்ளிக் க்ளவுட். இதோட எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ட்ரைவு, ஜிமெயில், மைக்ரோசாஃப்ட் ஒன்ட்ரைவ் இதெல்லாம் வந்து பப்ளிக் க்ளவுடோட சர்வீசஸ். ஓகேவா? இப்போ இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட எடுத்துக்கலாம். ஒரு பேங்க் வந்து நீங்கள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் எடுத்துக்கோங்க. இதில் வந்து லோன் ஃபார்மு, பிரான்ச் லொக்கேஷனு, அப்புறமேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன். இது வந்து பப்ளிக் க்ளவுடில் ஸ்டோர் ஆகும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இன்டர்நெட் மூலிமா அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் க்ளவுட்னால் ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷனுக்கு வந்து டெடிக்கேட்டடாக இருக்கிற ஒரு க்ளவுட் தான் வந்து ப்ரைவேட் க்ளவுட். இதை வந்து எல்லாருனாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. கொடுத்துருக்க ஒரு அத்தரைஸ்ட் யூசர்ஸ்னால் மட்டும்தான் வந்துட்டு இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது இப்போது அதே சேம் வந்துட்டு பேங்க் எடுத்துக்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிளில் இப்போது கஸ்டமரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பின்னு, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இது மாதிரி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ப்ரைவேட் க்ளவுடில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதாவது வெறும் அத்தாரைஸ்ட் பண்ணல எம்ப்ளாயியும் அப்புறமேட்டுக்கு கஸ்டமர் மட்டும்தான் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்ரிட் க்ளவுட் அப்படின்னா அதாவது பப்ளிக், ப்ரைவேட் இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான் வந்து ஹைப்ரிட் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பப்ளிக் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ண பப்ளிக் க்ளவுட் வேணும். அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ப்ரொடெக்டட் க்ளவுட், ப்ரைவேட் க்ளவுட் வேணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து யூஸ் பண்ணுற ஒரு க்ளவுடு தான் வந்து ஹைப்ரிட் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பேங்க்கில் லோன் ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு பிரான்ச் டீட்டெயில்ஸ் மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு பப்ளிக் க்ளவுட் இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமரோட அக்கௌண்ட் டீட்டெயில், டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு ப்ரைவேட் க்ளவுட் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் ஹைப்ரிட் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பப்ளிக் க்ளவுடுக்கான பப்ளிக் ப்ரொடெக்டட் ஹைப்ரிட் இந்த க்ளவுடுக்கான எக்ஸாம்பிள். புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பப்ளிக், ப்ரைவேட், ஹைப்ரிடுக்கு ஒரு ஈஸியாக மெமரி டெக் சொல்லணும் அப்படின்னா இப்போ பப்ளிக் க்ளவுட் அப்படின்னா பப்ளிக் பஸ் மாதிரி யார் வேணாலும் போய்க்கலாம். ஓகேவா? ப்ரைவேட் க்ளவுட் அப்படின்னா வெறும் ஓன் கார், நம்ம வந்து வச்சுருக்கிற கார். ஓகேவா? நாம் மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹைப்ரிட்னால் நாம் வந்து ஓன் கார்லேயும் போய்க்கலாம், இல்லை அப்படின்னா பப்ளிக் பஸ்லேயும் போய்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கிறதா வந்து ஹைப்ரிட் க்ளவுட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டு சர்வீஸ் மாடல் அது வந்து பார்க்கலாம். சர்வீஸ் மாடலில் வந்துக்கிட்டு 3 டைப் இருக்குது. IaaS, PaaS, SaaS. ஃபஸ்ட்டு வந்து IaaS அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், PaaS அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு SaaS அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஃபஸ்ட்டு வந்து IaaS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, மிச்சதெல்லாம் நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதா வந்து IaaS. இப்போ வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பேக்கரி வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அதோட பில்டிங்கு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சர்வீஸ் இதெல்லாமே வந்து
ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மிச்சபடி ஒரு ஓவன், அதுக்கப்புறமேட்டுக்கு கேக் பேக்கிங் மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி திங்ஸ்லாம் நாம் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். அதாவது க்ளவுடில் சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இந்த மாதிரியெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மித்தபடி அந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு ஐஓஎஸ் இதெல்லாம் வந்து நாமளே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். PaaS அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பிளாட்ஃபார்மையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா பேக்கரி ரன் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ பேக் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போது இதை வந்துட்டு க்ளவுடில் பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பர் வந்து கோடிங்கை மட்டும் அங்கே போட்டு ரன் பண்ணால் போதும், கோடிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து SaaS அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். அதாவது சாஃப்ட்வேரையும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளாட்ஃபார்ம், சாஃப்ட்வேர் இது மூணுத்தையும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டு போய்ட்டு அதை யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? எப்படி அப்படின்னா இப்போது பேக்கரி ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பேக்கரியில் போய் கேக் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி. ஓகேவா? கேக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எதுவுமே நம்ம யோசிக்க வேணாம். ஜஸ்ட் நம்ம போய் வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் சாப்பிட்றது மாதிரி மட்டும். அதாவது ஜிமெயில், கேன்வா, அப்புறமேட்டுக்கு கூகுள் டாக்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேரை டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா IaaSனால் பேக்கரி பில்டிங் ரெடியாக இருக்கும். ஓகேவா? அதே PaaSனால் பேக்கரியும் ப்ளஸ் எக்யூப்மெண்ட் ரெண்டுமே ரெடியாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு SaaSனால் கேக்கே ரெடியாக இருக்கும். நம்ம போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா மட்டும் போதும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 3. ஸோ உங்களுக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் மாடல், சர்வீஸ் மாடல் இதெல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் த க்ளவுட் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.